என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே. அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே. உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே. அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள். அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு. உறவுகள் நிரந்தரம் இல்லை. நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். சோர்ந்து போகாதே. உன் காரியங்கள் நிறைவேறும். உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன். கலங்காதே தங்கமே. எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வலியில்லாமல் வாழ். உனக்கான பலன் என்றும் உனக்குண்டு தங்கமே. பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே. அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா. அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன். பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா? முயற்சித்துக் கொண்டிரு. துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா. எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே. எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல் உனக்கான நல் வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன். கவலை வேண்டாம். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே. நீ என் குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட செல்ல குழந்தை. உன்னை எப்படி கைவிடுவேன்? தைரியமாக இரு. எதையும் இழந்து விடவில்லை நீ. எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்து விடும். தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே. நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன். கலங்காதே தங்கமே. நிம்மதியாக இரு. உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும். உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும். உன் நல் எண்ணங்கள் பலித்துவிடும். சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வா. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கையை என்மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தித்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை நம்பு. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது. எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது. அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள்
இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. நான் யாரிடமாவது ₹1 தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக திருப்பிக் கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதும் மடங்கி கிடப்பதும் நல்ல வாழ்க்கையை தராது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க உன் சாயப்பா நான் ஓடோடி வருவேன். உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதியை பெறுவா. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் சாகி உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே. கலங்காதே. உன் சாகி உன் அருகில் தான் இருக்கின்றேன். உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கமே. விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உனக்கு ஒரு துணையாக இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ முன்னேறு. துணையாக உன் சாகி இருக்கின்றேன். நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது. மகிழ்ச்சியாக இருப்பாய். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதா வாழ்க்கை முடிந்து விடாது தங்கமே. ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது. சாகி நாமும் உச்சரிப்பதா கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல, வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும். உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே. நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும். மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே. குழந்தையே, உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதா என்ன? சரி செய்யத்தானே நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் விருப்பப்படியே மங்கள நிகழ்ச்சி ஒன்று நடத்தித்தர
உன் இல்லம் நோக்கி வந்திருக்கின்றேன். அன்னதானம் செய், பணதானம் செய்யாதே. அன்னம் போதும், பணம் ஒருபோதும் போதாது தங்கமே. சில காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். செய்வது துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை குழந்தையே. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதே. அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவுதான் குழந்தையே. எதை நினைத்தும் கலங்காதே. மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம். உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு. உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம். காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும். நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி. உன் வாழ்க்கை அழகாக மாறும். யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு. கலங்காதே. நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே. என்னை வரவேற்க தயாராக இரு. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு. மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலையே வேண்டாம். நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும், அறிய முயன்றால்தான் அடங்கும். சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு. அவன் சிவன், இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும். கடவுளை போன்றே ஆசையும் எல்லையற்றது தான். ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை. ஆசையில் வெற்றி என்பதே இல்லை. செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. உன் வாழ்க்கை வசந்தமாகும். நான் யாரிடமாவது ₹1 தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும். போட்டியில் தோற்றாலும் ஓட்டப் பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதி பெறுவார். உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால்
உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம். விலகி வந்துவிடு. அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக. கலங்காதே. உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்ரன் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன். நீ விரும்பும் வாழ்வை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். என் வைரமே, நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடும். என்றும் உன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமே. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.